எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என்னுடைய ஸ்டைலில் நான் குழம்பு மிளகாய் தூள் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் சொல்ல போகிறேன். இது காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, குருமாக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பொருள் வச்சுருக்காங்களே, சாம்பாருக்கெல்லாம் போட்டால் ஸ்மெல் வருமானு அப்படியெல்லாம் வராது. ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக, நல்லா அருமையாக இருக்கும். மேலே மிளகாவும் தனியாகவும் இப்போ வெயில் கம்மியாக இருக்கிறதுனால அது காஞ்சிட்ருக்கு. ஒரு வாரமாக காய வச்சு எடுத்துகிட்ருக்கோம். இருந்தாலும் காஞ்சிட்ருக்கு. இப்போ இதை வறுத்து நம்ம அதில் மிளகாயில் நம்ம போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த வறுத்து பண்ணுறதுக்காக தேவையான பொருள் அது என்னென்ன சொல்கிறப்பா. நான் இது 1.5 கிலோ நீட்டு மிளகாய், 1.5 கிலோ குண்டு மிளகாய், அது 3 கிலோ ஆயிடுச்சிங்களா. இதில் 2 கிலோ தனியா. இந்த மாதிரி நான் ஒரு 5 கிலோக்கு தேவையானது அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது நான் என்னன்னு சொல்கிறேன். இது 100 வெந்தயம் வச்சுருக்கேன், 100 கடுகு வச்சுருக்கேன், இது 300 கிராம் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இது 300 கிராம் துவரம்பருப்பு. கடலைப்பருப்பு போட்டால் அது ஒரு மாதிரி திக்கு வரும், ஸ்மெல் நல்லா இருக்காது கடலைப்பருப்பு போட்டால். அதனால் துவரம்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ கடல் பாசி, இது தேவையானது வச்சுருக்கேன். அது தேவையானது அது 4 கிலோக்கோ 3 கிலோக்கோ நீங்கள் தேவையானது போட்டுக்கோங்க. பட்டை ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். அன்னாச்சிப்பூ ஒரு 20 கிராம் வச்சுருக்கேன். இது சோம்பு, இது 300 கிராம் வச்சுருக்கேன் சோம்பு. சீரகம் 1/4 கிலோ வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே என்ன பண்ணணும்னா, இப்போ ரோஸ்ட் பண்ணணும். இதை லேசாக சிம்மில் வச்சு எல்லாமே நம்ம வறுத்து நம்ம அந்த டப்பாவில், அரைக்கிற டப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியது தான். இதுதான் தேவையான பொருள். இதில் அரிசி வேணாலும் நீங்கள் அரிசி போட்டுக்கலாம். நான் அரிசி போட மாட்டேன். ஏன்னா 4-5 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதிரி பூச்செல்லாம் வந்துடும். அதனால் அது தேவை கிடையாது, அரிசி வேண்டாம். அதுக்கப்புறம் சுக்கு போடுவேன். ஏன்னா சுக்கும் மேலே காஞ்சிட்ருக்கு. இது தேவையான பொருள் நம்ம இப்போ வறுக்க போகிறோம். இப்போது இதுதான், வேறு என்ன இல்லை. இப்போ நம்ம வறுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம டப்பாவில் போட்டு மிளகாயும் தனியாயும் அதை நான் காமிக்கிறேன். அது காஞ்சிட்ருக்கு, அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் காமிக்கிறேன். அது எவ்வளோன்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சுப்பேன். இப்போ தேவையான மீடியமான இதுவில் தான் நம்ம வைக்கணும். இப்போ நான் வறுக்கிறதுக்காக ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் என்னென்ன போடணுன்னா, பட்டை போட்டுக்கலாம். எல்லாம் லேசாக வறுத்தா போதும். ரொம்பவே நிறைய வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம மிஷினில் அரைக்கிறதுனால அதையே என்ன ஆகிடும்னா நல்லா இதுவாக அப்படியே வறுத்த மாதிரி ஆகிடும். அந்த சூட்டில் அந்த ரொம்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் வேறு போயிடும் ரொம்ப வறுத்தோம்னா. அதனால் லேசாக வறுத்துக்கலாம். இது இது கூடயே நம்ம கடல் பாசி போட்டுக்கலாம். இது கூடயே நம்ம சோம்பும் போட்டுக்கலாம். கடுகு மட்டும் தான் நம்ம தனியாக வறுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. வெந்தயமும் சீரகமும் கூட நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ சோம்பு என்ன இவ்வளோ போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் 4 கிலோக்கு மேலே தான் அரைக்க போகிறேன். அதனால் இதுக்கு தேவையான பொருள் எதுவுமே 4-5 மாதம்னா கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கூட எதுவுமே ஆகாது. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கலரும் அப்படியே இருக்கும். நீங்கள் கலருக்கு அந்த மாதிரிலாம் என்னடா போயிடுமே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். அது பெரிய டப்பாவில் போட்டுட்டு தேவைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணி சின்ன டப்பாவில் போட்டுக்கணும் குழம்புக்கெல்லாம். அதையே நம்ம வச்சு நம்ம திறந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா அது சீக்கிரம் அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். நீங்கள் பெரிய டப்பாவில் வச்சுட்டு சின்ன டப்பாவில் குழம்புக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் பெரிய டப்பாலே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அரைச்ச டப்பாவே பெரிய டப்பாவை தூக்கிட்டு குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். லேசாக சிம்மிலே வச்சாலே இது போதும். இது வறுப்பட்டுரும். இது ரொம்ப ஹைலெல்லாம் வச்சா டக்குன்னு என்ன ஆகிடும், தீஞ்சிரும். அந்த சூடு பதம் வராது. அதனால் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுப்படும். இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம்ப்பா. வெந்தயம் கொஞ்சம் அந்த ப்ரௌனாக கொஞ்சம் வரணும். இப்போது சீரகம் போட்டுக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரியணும். அது படப்படன்னு பொரிஞ்சிடும் சூட்டில். இப்போ வெந்தயம், சீரகம், கடுகு போட்டிருக்கோம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், துவரம்பருப்பு மட்டும் வறுக்கணும். கடலைப்பருப்பு வேணாலும் உங்கள் இஷ்டம். கடலைப்பருப்பு கூட நிறைய பேர் போடுவாங்க. ஆனாலும் நான் கடலைப்பருப்பு போட மாட்டேன். அது வந்து ஸ்மெல்லு வந்து ஒரு 2-3 மாதம் வச்சோம்னா அந்த மக்கள் வாசனை வந்துடும் அந்த கடலைப்பருப்பு. அதனால் கடலைப்பருப்பு போடுறது கிடையாது நான். அதனால் துவரம்பருப்பு மட்டும் போடுவேன். அது வேறு திக்காகிடும். என்ன போட்டாலும் அது ஒரு மாதிரி திக்கு பதத்தில் வந்துடும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் அரிசியை போடுவாங்க. ஆனால் அரிசியை போட மாட்டேன். இதுதான் போடுவேன். இது கூட வந்து நான் வந்து மஞ்சள் போட்டு அரைப்பேன்ட்டு யோசிக்காதீங்க. இதில் மஞ்சளே நான் போட மாட்டேன். மஞ்சள் வந்து தனியாக போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அது 1 கிலோவோ 2 கிலோவோ தேவைக்கு 4-5 மாதத்துக்கு அந்த மாதிரி போட்டு அரைச்சிப்பேன். இது கூட வந்து மஞ்சள் போட்டாலும் நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து மஞ்சள் போட மாட்டேன். மஞ்சள் தூள் வந்து தனியாக தான் அரைப்பேன். இந்த மசாலா மட்டும், குழம்பு மிளகாய் தூள் மசாலா மட்டும் இதை அப்படியே அரைச்சிட்டு மஞ்சள் வந்து தனியாக அரைச்சிப்பேன். ஏன்னா இது கூட நான் போட மாட்டேன். எப்பொழுதுமே போட மாட்டேன். நீங்கள் போடனால கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தேவையானது மஞ்சள் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ கிலோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கிங்க. ஒன்றும் இல்லை. என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சாம்பார் வச்சாலும் சூப்பராக இருக்கும். காரக்குழம்பு வச்சாலும், சுண்டை குழம்பு வச்சாலும், புளி குழம்பு வச்சாலும் நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார்லாம் வச்சா ஹோட்டல் சாம்பார் மாதிரி சும்மா நம்ம ஸ்மெல் இருக்கும். சும்மாவே காய் போட்டு சாம்பார் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்பார் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவை கிடையாது. இந்த மசாலா குழம்பு மிளகாய் தூள் போட்டாலே அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு எல்லாமே ஒரு கலந்துட்டு அரைச்சி இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு பண்ணிடலாம். இப்போ துவரம்பருப்பு போட்டுட்டோம்ப்பா. இப்போ போட்டுட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மிலேயே வச்சு நம்ம இதை வந்து வறுப்படணும். இது ஹையில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கபகபன்னு அனல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். அதான் லாஸ்ட்டாக இது வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தனியா, மிளகாய், சுக்கு, அவ்வளோதான். பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பெருங்காயம் போட மாட்டேன். ஏன்னா வந்து மீன் குழம்புக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால, குருமாக்கெலாம் எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ண ஒரு பெருங்காயம் நான் போட மாட்டேன். சுக்கு வேணாலும் சுக்கு யூஸ் பண்ணி போட்டுப்பேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா வறுபடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே சிம்மிலே வச்சிட்டோம்னா இது வறுபட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாம். தனியாக காய வச்சு எடுத்துன்னு வந்து வச்சாச்சுப்பா. இது வந்து 2 கிலோ தனியா. இது 2 கிலோ தனியா. இதுக்கப்புறம் நான் எவ்வளோண்ணா போடுறேன்னு சொல்கிறேன். இது வந்து 1/2 கிலோ வந்து காஷ்மீர் மிளகாய். இது கலர் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். அதனால் வந்து காஷ்மீர் மிளகாய் 1/2 கிலோ வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து 3/4 கிலோ இது நீட்டு மிளகாய்.
அதுக்கப்புறம் வந்து குண்டு மிளகாய், இது 3/4 கிலோ. இது ரெண்டுமே சேர்ந்தோம்னா இது 1.5 கிலோ ஆயிடுச்சு. இது 1/2 கிலோ, 2 கிலோ. காஷ்மீர் மிளகாய் போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாவும் இருக்கும், கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தேவையானது சுக்கு வச்சுருக்கேன், 100 கிராம் சுக்கு. இதில் வந்து எல்லாமே வந்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த பொருளெல்லாம் பட்டை, லவங்கம் எல்லாமே பட்டை, கடல் பாசி, துவரம்பருப்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட வந்து சுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம், 4 கிலோ அரைக்கிறதுக்காக 100 கிராம் சுக்கு போடுறேன். அதை நீங்கள் எவ்வளோ தேவைக்கு அரைக்கிறீங்களோ அது மாதிரி அரைங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், இது வந்து 1.5 கிலோ மஞ்சள். இது வந்து தனியாக தான் நான் அரைப்பேன், அது கூட நான் போட்டு அரைக்க மாட்டேன். இது வந்து குழம்பு மஞ்சள், இது தனியாக தான் நான் அரைச்சி வச்சுப்பேன். அதனால் நீங்கள் இது கூட சேர்த்து மிளகாய் கூட சேர்த்து அரைக்க தந்தாலும் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து தனியாக தான் அரைப்பேன், ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நம்ம வந்து இது ஸ்டோர் பண்ணி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிளகாய்த்தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பேன். இது பாருங்கள் மிளகாய்த்தூள். இது வந்து மஞ்சத்தூள். அவ்வளோதான், இது ஓகே, அரைச்சாச்சு. இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி. அது நான் வீடியோ போடல, அதனால் செஞ்சுட்டேன், கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால. சிக்கன் பிரியாணி இன்றைக்கி மதியம் சாப்பாடு. 65 கொஞ்சம் இருக்குது, அது வறுக்கணும். அதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். அது இப்போது கடாய் வச்சுட்டு 65 வறுத்துக்கலாம். அவ்வளோதான் மதிய சாப்பாடு.